வணக்கம் மக்களே. இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸோட இன்ஜின் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருவேளை நீங்கள் யாராவது விழுப்புரத்தில் இருக்கீங்கன்னா, இவர் வந்து விழுப்புரத்தில் தான் ஷாப் வச்சுருக்காரு. ஸோ உங்களோட வண்டி எத்தனை வருஷம் கண்டமாகி ஓரமாக தள்ளி தூக்கி போட்டு இருந்தாலும் சரிங்க, இவர் இருக்கார். யார் இவர் அப்படின்னு கேட்குறீங்களா? அவர் பேர் வந்து கண்ணதாசன் அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரத்தில் ஒரு சின்னதாக மெக்கானிக் ஷாப் வச்சுருக்காரு. ஸோ அதாவது கடை தான் சின்னசு அந்த மாதிரி நினச்சிடாதீங்க. ரொம்ப டேலண்டடான பர்சன் கூட. கிட்டத்தட்ட நிறைய வண்டியை கண்டமாய் ஓரமாக உடச்சி தூக்கி போட்ட வண்டியை கூட இவர் வந்து சரி பண்ணி கொடுத்துருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். அதனால் ஒரு வேளை விழுப்புரத்தில் இருக்கீங்கன்னா இவரை காண்டாக்ட் பண்ணி உங்கள் வண்டி எந்த நிலமையில் இருந்தாலும் அதை அவர்கிட்ட சொல்லி சரி பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிக்கோங்க. ஓகே கண்ணதாசன், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாப்பிட்லீங்களாங்க? மெதுவாக பேசிகிட்டு இருக்கீங்களே, சத்தமாக பேசணும்ல. பசிக்குதுங்களா? எல்லாருக்கும் வேலையை லவ் பண்ணி பண்ணும்போது இந்த பசி தூக்கம் அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் அப்படிதானா? காலையிலேருந்தே சாப்பிடல, நீங்கள் தானே பார்த்துட்டு இருக்கீங்க. காலையிலேருந்து சாப்பிடலையா? அச்சோ, சரி சரி, விடுங்க விடுங்க. எனக்கு பசிக்கலங்க. லவ் பண்ணி பசி கூட இருக்கிறவங்களுக்கு பசிக்குதாங்க, அதை சொன்னாங்க பசிக்குது. ஓ அப்படியா? பார்த்தீங்களா இல்லைங்களா? நம்மளாம் நம்ம வயிற்றை மட்டும் தான் பார்ப்போம். ஆனால் நம்ம மெக்கானிக் என்ன பண்ணுறாருன்னா கூட இருக்கிறவங்க எல்லாரோட வயிற்று பசியும் பார்த்துட்டு இருக்காரு. என்னமா போட்டு திருப்பிட்டு இருக்கீங்களே, இது என்னது? கீருங்க. இதான் கீரா? ஓகே. கீர் போட்டால் மூவ் பண்ணுதுல்ல, அதோட பெர்ஃபார்மன்ஸ் இதுதான். ஓகே ஓகே, கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்ல முடியுமா? டீட்டெயிலாம் எப்படி கேட்குறீங்க? இல்லை, இதெல்லாம் என்னெல்லாம் பண்ணால் என்னெல்லாம் பண்ணோம், இப்படி பண்ணால் இப்படி தான் வண்டி மூவ் ஆகும், அதெல்லாம் சொன்னீங்கன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்க தெரிஞ்சுப்போம் இல்லையா? இது கீர் செலக்டரு. எதுங்க? இது இருக்குல்ல, ஆமாம், இதான் கீர் செலக்டரு. இதில் தான் வந்து கீர் ஷாஃப்ட் வந்து உட்காரும். அது இன்ஜினை செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு கீர் ராடு வச்சு இந்த வழியாக அந்த இருக்குல்ல 4 நாப் இருக்குல்ல, இதில் தான் வரும். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு தள்ளிக்கிட்டே இருக்கும். தள்ளும்போது சுற்றிக்கிட்டே இருக்கும் வண்டி மூவிங்கில் இருக்கும்போது. அப்போ திருவ என்ன பண்ணோம்னாக்கா ஒரு கீராக மாறும். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படி சொல்லிட்டு ஆப்போசிட் மாறும். மாறிச்சுன்னா வண்டி மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும் ரன்னிங்கில். ஓகே ஓகே. இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கணும். இதுதான் கிக்கரு. வண்டி கிக்கர் உதைக்கிறாங்கல்ல, அதை கரெக்டாக இது பண்ணி செக் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக அதோட ஆக்ஷனுக்கு அது மூவ் ஆகி கரெக்டாக போகும். ஓகே, தேங்க்யூ அண்ணா. விஷயம் என்னென்னா, இப்போ வரைக்கும் நீங்கள் சொன்ன எதுவுமே எனக்கு புரியல. பிகாஸ் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. ஆனால் வண்டி ஓட்ட தெரிஞ்ச நிறைய பேர் நம்ம வீடியோ பார்ப்பாங்கள்ல, அவங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒரு மெக்கானிக் தொழிலாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அகைன் சொல்கிற மக்களே, ஒரு வேளை நீங்கள் விழுப்புரத்தில் இருக்கீங்கன்னா நம்ம கண்ணதாசனை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட வண்டி எந்த நிலமையில் இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுப்பாரு. கரெக்ட் தானே கண்ணதாசன்? ஓகே.